இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ERTH ஒத்துழைப்புடன் மின்னணு கழிவுகளின் மறுசுழற்சி இயக்கத்தை தொடங்கிய பேனசோனிக் மலேசியா. பேனசோனிக் மலேசியா நிறுவனம் பேனசோனிக் மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி இயக்கத்தை தொடங்கியுள்ளது. மலேசியாவின் முன்னணி மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி அமைப்பான ERTH உடன் இணைந்து இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இப்பிரச்சார இயக்கம் நாட்டில் அதிகரித்து வரும் மின்னணு கழிவுகளின் பிரச்சினையை களைய பொறுப்பான மறுசுழற்சி நடைமுறைகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கில் வரும் ஜூன் 30 வரை நடைபெறும் இவ்வியக்கத்தில் பங்கேற்பவர்களுக்கு 50 ரிங்கிட் மதிப்புள்ள மின் பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் இணையம் வாயிலாக விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யலாம். விரா ERTH படையினர் உங்களின் மின்னணு கழிவுகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வர். ஒரு தடவைக்கு குறைந்தது 3 மின்னணு கழிவுப் பொருட்கள் இருக்க வேண்டும். இப்பிரச்சாரத்தின் வழி பொறுப்பற்ற முறையில் மின் கழிவுகளை அகற்றுவதன் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என பேனசோனிக் மலேசியா நம்புகிறது. இதன் மூலம் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் சுகாதார அபாயங்களையும் குறைக்க முடியும். இந்த பிரச்சாரம் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஆதரிக்கும் மற்றும் சமூகத்தின் மத்தியில் பொறுப்பான மறுசுழற்சி கலாச்சாரத்தை வளர்க்கும் பேனசோனிக் மலேசியா நிறுவனத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என அதன் நிர்வாக இயக்குனர் கைசுகி நிஷிடா கூறினார். ERTH உடனான இந்த ஒத்துழைப்பு மின் கழிவின் எதிர்மறையான தாக்கத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த எதிர்காலத்திற்கு பங்களிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து மேல் தகவல்களுக்கு பேனசோனிக் மலேசியா இணையதளத்தை வலம் வரலாம். சுங்கை பாக்காப் கோர விபத்தில் சிக்கிய அண்ணன் தங்கையை நேரில் நலம் விசாரித்த செனட்டர் டாக்டர் லிங்கேஷ் மற்றும் RSN ராயர். பினாங்கு சுங்கை பாக்காப்பில் கோர விபத்தில் படுகாயமடைந்த 2 சிறுவர்களை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர் இருவரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். பினாங்கு பெரிய மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பின் கீழ் அவ்விரு உடன்பிறப்புகளின் உடல்நிலை சீராக இருக்கின்றது. இந்நிலையில் இருவரும் வசதியான சூழலில் குணமாக ஏதுவாக குளிரூட்டப்பட்ட தனி அறைகளை ஒதுக்க டாக்டர் லிங்கேஷ் ஏற்பாடு செய்துள்ளார். அதே சமயம் இந்த இக்கட்டான சூழலில் அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பொம்மைகளையும் லிங்கேஷ் வாங்கி தந்தார். இவ்வேளையில் இந்த சிரமமான சூழலில் அக்குடும்பத்தின் சுமையை குறைக்கும் நோக்கில் அறப்பணி வாரியம் 4000 ரிங்கிட் நிதி உதவியையும் ஒப்படைத்தது. மேலும் ஏராளமானோர் அக்குடும்பத்துக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்குவர் என எதிர்பார்ப்பதாக லிங்கேஷ் தெரிவித்தார். சிறார்களின் அறுவை சிகிச்சையை நல்ல முறையில் முடித்துக் கொடுத்த மருத்துவ குழுவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட லிங்கேஷ் அவர்கள் சீக்கிரமே குணமடையவும் வேண்டிக் கொண்டார். பிப்ரவரி 18ஆம் தேதி காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் பாட்டி ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளை மண் லாரி மோதியதில் 7 வயது அண்ணன் இடது கையையும் பாலர்பள்ளி மாணவியான 5 வயது தங்கை வலது காலையையும் இழந்தது குறிப்பிடத்தக்கது. MISI திறன் பயிற்சி திட்டத்தின் அடுத்த முயற்சி ட்ரோன் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் பயிற்சி. MISI எனப்படும் மலேசிய இந்தியர் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் அண்மையில் ட்ரோன் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பிப்ரவரி 16 முதல் 20 வரை பினாங்கு பிறையில் உள்ள பிறை தொழில்துறை பயிற்சி மையத்தில் அப்பட்டறை நடத்தப்பட்டது. வேகமாக வளர்ந்து வரும் ட்ரோன் துறையில் இந்திய இளைஞர்களும் அதிக அளவில் ஈடுபட்டு வருமானம் ஈட்ட வாய்ப்பேற்படுத்தி தருவதே அதன் நோக்கமாகும். இதில் ஏராளமானோர் குறிப்பாக இளையோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 5 நாட்களுக்கு 40 மணி நேரங்களுக்கு வழங்கப்பட்ட பயிற்சி ஆஸ்திரேலியாவின் ட்ரோன் தொழில்நுட்ப கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். இப்பயிற்சியில் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தலோடு நிற்காமல் ட்ரோன்களை இயக்க தேவையான பயன்மிக்க ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பயிற்சியில் பங்கேற்றவர்கள் தங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கப்பட்டதாக கூறினர். ட்ரோன் துறையில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்குண்டான அம்சங்களை தாங்கள் கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தனர். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD கார்ப்பின் இந்த MISI திறன் பயிற்சி திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. AI அதிநவீன தொழில்நுட்பம், விவேகமான விவசாயம், ட்ரோன் உள்ளிட்ட தேவை அதிகரித்து வரும் பல்வேறு தொழில்துறைகளில் MISI வழங்கும் பயிற்சி திட்டங்களுக்கு 6000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பதிந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
கில்லான் மேரு சந்தையில் குடிநுழைவுத்துறை சோதனை, 600 பேர் கைது. கில்லான் மேரு பெரிய சந்தை வளாகத்தில் இன்று அதிகாலை சிலாங்கூர் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்ட போது வெளிநாட்டு வியாபாரிகளும் கள்ள குடியேறிகளும் தலை தெறிக்க ஓடினர். இதனால் அதிகாலை 5 மணிக்கு அப்பகுதி பெரும் பரபரப்பானது. அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க பலர் கால்வாயில் படுத்துக் கொண்டனர். சிலர் மேசைகளின் அடியில் ஒளிந்து கொண்டனர். இன்னும் சிலர் கூரைகளின் மீதேறினர். பலர் சந்தையில் இருந்தே ஓட்டம் பிடித்தனர். எனினும் முழு தயார் நிலையில் சென்ற அதிகாரிகள் 632 பேரை கைது செய்தனர். கால்வாயில் 20 நிமிடங்கள் ஒளிந்திருந்த இந்தோனேஷிய ஆடவரும் சிக்கினார். பரிசோதனைக்கு பிறகு 32 பேர் விடுவிக்கப்பட்டனர். எஞ்சிய 600 பேரில் 530 பேர் மியான்மர் நாட்டவர்கள், 85 பேர் வங்காளதேசிகள், இந்தோனேஷியர்கள் 9 பேர், இந்திய பிரஜைகள் 5, நேபாளி 1 என தெரிவிக்கப்பட்டது. முறையான பயணப்பத்திரம் இல்லாதது, சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தியது, அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கியிருந்த குற்றங்களுக்காக அவர்கள் கைதாகினர். கள்ள குடியேறிகளில் சிலர் சொந்தமாக கடை வைத்து வியாபாரம் செய்யும் வேளை, மேலும் சிலர் உள்ளூர் வியாபாரிகளிடமிருந்து கடையை வாடகைக்கு எடுத்துள்ளனர். அவர்களுக்கு வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக வாடகை விதிக்கப்படுவதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது. தித்திவங்சா LRT நிலையத்தில் கண் பார்வையற்ற ஆடவர் இறந்த நிலையில் கண்டெடுப்பு. கோலாலம்பூர் தித்திவங்சா LRT நிலையத்தில் இன்று காலை ஒரு ஆடவர் தண்டவாளத்தில் இறந்து கிடந்தார். காலை 8:40 மணிக்கு அவசர தகவல் கிடைத்து தித்திவங்சா மற்றும் செந்தூல் தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் சம்பவ இடம் விரைந்தனர். பிறகு தண்டவாளத்தில் இருந்து சடலத்தை மீட்டு மேலே கொண்டு வந்தனர். கண் பார்வையற்றவர் என நம்பப்படும் அந்த சீன ஆடவர் நிலை தடுமாறி தண்டவாளத்தில் விழுந்திருக்கக்கூடும். அதனை எதிரே வந்த ரயில் ஓட்டுநரும் கவனிக்காததால் ரயிலில் மோதி அவர் பலியானது தொடக்கக்கட்ட விசாரணை கண்டறியப்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. எனினும் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய மேற்கொண்டு விசாரணை நடைபெறுகிறது. இச்சம்பவத்தால் காலையில் PWTC, தித்திவங்சா, செந்தூல் தீமூர் ஆகிய LRT நிலையங்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக பெர்னாமா தெரிவித்தது. நீலாய் 3 கம்பள தொழிற்சாலை தீ 95 விழுக்காடு அணைக்கப்பட்டுவிட்டது. துப்புரவு பணிகள் தொடக்கம். நெகிரி செம்பிலான் நீலாய் 3 கம்பள தொழிற்சாலையில் நேற்று காலை ஏற்பட்ட தீயை அணைக்கும்படி 95 விழுக்காடு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் தீயில் அழிந்தவற்றை துப்புரவுப்படுத்தும் பணிகள் இன்று காலை தொடங்கின. தீயில் சரிந்து விழுந்த தகரங்களின் கீழ் இன்னமும் தீக்கதிர்களின் அனல் அடிப்பதால் துப்புரவு பணிகள் சற்று சிரமத்தை எதிர்நோக்கி இருப்பதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. எனினும் இன்று மாலைக்குள் பணிகள் நிறைவடையும் என அத்துறை எதிர்பார்க்கிறது. 700x500 சதுர அடியிலான பரப்பளவை கொண்ட அத்தொழிற்சாலையில் நேற்று காலை 8 மணிக்கு தீ ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதால் வானில் உயரே எழும்பிய கரும்புகையை நீலாய் வட்டாரத்தில் வெகு தூரத்தில் இருந்தும் பார்க்க முடிந்தது. தீக்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. ராஜஸ்தானில் பளு தூக்கும் பயிற்சியில் 270 கிலோ எடை கம்பி கழுத்தில் பட்டு வீராங்கனை பலி. இந்தியா ராஜஸ்தானில் உடற்பயிற்சி மையத்தில் 270 கிலோ எடை தூக்கும் பயிற்சியின் போது 13 வயது வீராங்கனை பரிதாபமாக உயிரிழந்தார். 17 வயது யஸ்ரிகா ஆச்சாரியா இளையோருக்கான தேசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவராவார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை தலைக்கு மேல் 270 கிலோகிராம் எடையை தூக்கிய போது யஸ்ரிகா நிலை தடுமாறியதால் எடையின் கம்பி அவரின் கழுத்தில் பலமாக பட்டுவிட்டது. இதனால் அதிக எடை தாங்காது அவரின் கழுத்து முறிந்தது. உடனடியாக முதலுதவி சிகிச்சைகளை கொடுக்கப்பட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் அவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். சம்பவத்தின் போது உடனிருந்த யஸ்ரிகாவின் பயிற்றுனருக்கும் அதில் காயம் ஏற்பட்டது. சம்பவ வீடியோ வைரலாகி இளம் வயதில் வீராங்கனையின் உயிர் போனது குறித்து வலைதளவாசிகள் கவலையும் அனுதாபமும் தெரிவித்து வருகின்றனர். பந்தாய் ரெமிஸில் கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தலா? புகார் வரவில்லை என பேராக் போலீஸ் தகவல். பேராக் மஞ்சோங் பந்தாய் ரெமிஸ் கடற்கரையில் இந்தோனேஷிய கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் ஏதும் வரவில்லை. புதன்கிழமை முதல் ஊடகங்களில் அப்படி ஒரு தகவல் பரவினாலும் பொதுமக்கள் எவரும் இதுவரை புகார் அளிக்கவில்லை என பேராக் போலீஸ் தலைவர் டத்தோ நோர் ஹிஷாம் நோர்டின் கூறினார். அங்கு இந்தோனேஷிய கடற்கொள்ளையர்களின் அட்டகாசம் அண்மைய காலமாகவே அதிகரித்து இருப்பதாக பந்தாய் ரெமிஸ் சட்டமன்ற உறுப்பினர் போங் மே எலென்ஜி முன்னதாக கூறியிருந்தார்.
இதனால் உள்ளூர் மீனவர்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்கி இருப்பதாக அவர் சொன்னார். என்றாலும் அந்த கரையோரத்தில் கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் இருந்ததாக புகார் இல்லை என மலேசிய கடல் அமுலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. உண்மையில் நடந்தது என்னவென்றால், மலாக்கா நீரிணையில் அண்டை நாட்டை சேர்ந்த பொறுப்பற்ற சில தரப்பினர் உள்ளூர் மீனவர்களின் படகுகளை மிரட்டியுள்ளனர். மற்றபடி மலாக்கா நீரிணையின் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அத்துறை உத்தரவாதம் அளித்திருந்தது. இதனிடையே கடந்த ஆண்டு அங்கு மீனவ படகில் இருந்த வெளிநாட்டவரை ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்கள் சுட்டுக் கொண்ட சம்பவத்தில் விசாரணை தொடர்கிறது. சந்தேக நபர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என டத்தோ நூர் ஹீஷாம் கூறினார். 2024 ஜனவரி 23 நிகழ்ந்த அச்சம்பவத்தில் தாய்லாந்து நாட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். போதைப்பொருள் கடத்தல் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்படவிருக்கும் மற்றொரு மலேசியர். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மற்றொரு மலேசியர் சிங்கப்பூரில் தூக்கிலிடப்படவிருக்கிறார். 60 வயதிலான ஹம்சா இப்ராஹிமுக்கு February 26 மரண தண்டனை நிறைவேற்றம் உறுதியாகி இருப்பதாக அவரின் முன்னாள் வழக்கறிஞர் ரவி தெரிவித்தார். 26.29 கிராம் டயமார்ஃபின் போதைப்பொருள் கடத்தியதற்காக 2017 சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் ஹம்சாவுக்கு மரண தண்டனை விதித்தது. கைதான பிறகு போதைப்பொருள் கடத்தலை துடைத்தொழிப்பதில் சிங்கப்பூர் போலீசுக்கு தகவல்களை கொடுத்து உதவியதற்காக அவருக்கு CSA சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் போதைப்பொருள் அனுப்புநராக கருதப்படாததால் மாற்று தண்டனையான ஆயுள் தண்டனைக்கு தகுதி பெறவில்லை. எனவே நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனையை வழங்கியது. எனவே வரும் புதன்கிழமை ஹம்சா தூக்கிலிடப்படுவதை தடுக்க உள்ளூர் மற்றும் அனைத்துலக அமைப்புகள் இணைந்து போராட முன்வர வேண்டுமென ரவி கேட்டுக்கொண்டார். முன்னதாக அதே குற்றத்திற்காக பன்னீர்செல்வம் பரந்தாமன் எனும் மலேசியரின் மரண தண்டனை புதன்கிழமை கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் வெளியூரை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் பன்னீருக்கு குரல் கொடுத்து வந்த நிலையில் மரண தண்டனைக்கு ஒரு நாளுக்கு முன்னதாக சிங்கப்பூர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரின் தூக்கு தண்டனையை தற்காலிகமாக ஒத்திவைத்தது.